நாகை மாவட்டம் பனங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள சிபிசிஎல் நிறுவனத்தின் விரிவாக்க பணிகளை நிறுத்தக் கோரி சிபிசிஎல் நிறுவன வாகனத்தை கிராம மக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சகாதேவன். தற்போது கிராம மக்கள் என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள்? முழு விவரங்கள் என்ன? அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் பனங்குடி கிராமத்துல ஒன்றிய அரசோட பொதுத்துறை நிறுவனமான சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனம் இயங்கி வந்தது. இந்த நிலையில அதனுடைய விரிவாக்க பணிக்காக கிட்டத்தட்ட ஒரு 31,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு அந்த விரிவாக்க பணியானது நடந்து வந்தது. இந்த சூழல்ல நிலங்களை கொடுத்த விவசாயிகள் தங்களுக்கு உரிய அந்த மறுவாழ்வு மீள் குடியமர்வு தொகையான 5 லட்சம் ரூபாயை வழங்க வேண்டும் என கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டுகளுக்கு மேலாக போராட்டம் நடத்தி வந்தனர். இந்த சூழ்நிலையில் இன்று காலை திடீரென அந்த பகுதியில் ட்ரோன் மூலம் சிபிசிஎல் நிர்வாகம் நிலத்தை அளவிடும் பணியை மேற்கொண்டதை விவசாயிகள் பார்த்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஜேசிபி இயந்திரத்தை வைத்து நிலங்களை சமன்படுத்துதல், அதே போல சுற்றுச்சூழல் இருப்புதல் போன்ற பணியிலும் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதியைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள், பெண்கள் அந்த பகுதிக்கு சென்று அந்த இடத்தில் உள்ள ஜேசிபி இயந்திரத்தை தடுத்து நிறுத்தி ஜேசிபி வாகனம் முன்பு படுத்தும் கோஷங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதன் தொடர்ச்சியாக அந்த ஜேசிபி வாகனத்தை நிலங்களை விட்டு உடனடியாக வெளியேறும்படி கோஷங்களை எழுப்பி அந்த வாகனத்தையும் ஓட்டுநரையும் விரட்டி எடுத்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. சம்பவ இடத்திற்கு வந்த நாகூர் போலீசார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதும் அங்கு ஒரு வாக்குவாதமும் ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மறுவாழ்வு மீள் குடியுரிமை தொகை கிடைப்பதற்காக போராடி வருவதாகவும், தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கோப்பு இதுவரைக்கும் நகராமல் இருப்பதாகவும், அந்த நிவாரண தொகையை விரைந்து விவசாயிகளுக்கு கொடுத்தால் மட்டுமே தங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் என்றும் அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது சிபிசிஎல் நிறுவனத்தை சேர்ந்த அந்த ஜேசிபி இயந்திரம் உள்ளிட்ட வாகனங்களை விவசாயிகள் விரட்டி அடிப்பதால் அந்த பகுதியில் ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சகாதேவன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.